எல்லோருக்கும் இந்த மாலை வணக்கங்கள். ஆண்டனி பேசுறேங்க. இப்போ 2024ல பார்லிமென்ட் எலக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. ஜூன் 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 3 கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுத்து. நான் வந்து கொஞ்சம் டேட்டா அனலைசிஸ் பண்ணணும்னு நெனச்சேன். டேட்டான்னா வந்து எலக்ஷன் ரிசல்ட் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு, என்னுடைய கருத்துக்கள வந்து தெரிவிக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன இன்ட்ரஸ்டிங் நியூஸ்னா, 2019ல கூட்டணி வேற மாரி இருந்ததுங்க. 2024ல கூட்டணி வேற மாதிரி இருக்கு. 2019ல என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு பிஜேபி கூட வந்து நெறைய பேர் நிக்கிறாங்க. அதேபோல அண்ணா டிஎம்கே கூட வந்து நெறைய பேர் கூட்டணி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2 கூட்டணி இல்லைங்க. ஒரே ஒரு கூட்டணி தான் என்டிஏ. அது வந்து அண்ணா டிஎம்கே வந்து தலைமை தாங்கி வந்து கொண்டு போனாங்க. 2019ல. இப்ப 2024ல என்ன ஆச்சுன்னா, 2 கூட்டணியும் வந்து ஒண்ணா பிரிஞ்சிடுச்சு. அப்போ வந்து 3 பேர் வந்து மிகப்பெரிய கட்சிகள் போட்டியிட்டாங்க. ஒண்ணு வந்து டிஎம்கே, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி. இன்னொன்னு பிஜேபி, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி. அதுக்கப்புறமா அண்ணா டிஎம்கே அவங்க தலைமையில ஒரு கூட்டணி. இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் போன முறை வந்து எல்லாமே நல்லபடியா தாங்க போயிட்டு இருந்தது. பிஜேபிக்கும், அண்ணா டிஎம்கேக்கும். ஆனா பிஜேபிக்கும், அண்ணா டிஎம்கேக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து திரு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, முன்னாள் முதல் மந்திரி, அவங்க வந்து நான் பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்ட்டாங்க. சரிங்களா? கடைசில பிஜேபி வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க. இந்த மாரி நீங்க வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ட்டு, ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அத ஒத்துக்கலங்க. அதனால வந்து இந்த முறை 3 கூட்டணி அமைஞ்சதுங்க. சரிங்களா? முக்கியமான இன்னும் பார்த்தீங்கன்னா, அண்ணா டிஎம்கே அவங்க, அதுக்கப்புறமா வந்து மறைந்த விஜயகாந்த் அவர்கள், அவருடைய கட்சி டிஎம்டிஎம்கே அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து இவரு கிருஷ்ணசாமி கட்சி ஒண்ணு இருக்கு. அவங்கலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. பிஜேபியில பார்த்தீங்கன்னா, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறமா வந்துட்டு இவரு டிடிவி தினகரன் கட்சி, அதுக்கப்புறமா வந்து நம்போ ஏசி சண்முகம் அவர் நின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பாரிவேந்தர், இவங்கலாம் வந்து காலேஜ் வச்சிருக்கோம். இவங்கலாம் நின்னாங்க. இது வந்து ஒரு கூட்டணியா வந்து அமைஞ்சதுங்க. நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த 2 கூட்டணிய வந்து சேர்ந்திருந்தா, நெறைய இடங்கள் வந்து டிஎம்கேக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஆ இது வந்து எலக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுங்க. சரிங்களா? இது எலக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு. results.eci.gov.inன்னு இங்க பார்த்தீங்கன்னா 39ன்னு குடுத்துருக்காங்க மொத்த இடங்கள் தமிழ்நாட்டுல. அதுல வந்து டிஎம்கே 22, காங்கிரஸ் 9, விசிகே 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, எம்டிஎம்கே 1, ஐயுஎம்எல் 1ன்னு குடுத்துருக்காங்க. அதே கீழ வந்து உங்களுக்கு தொகுத்து குடுத்துருக்காங்க. ஸோ 39 இடத்துல பார்த்தீங்கன்னா, 39ம் இந்தியா அலை தாங்க வின் பண்ணியிருக்கு. இந்தியா அலைன்றது காங்கிரஸ் கூட சார்ந்த கூட்டணிங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அணிய வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்க. இது வந்து காங்கிரஸ், அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி, இது 2ம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இது வந்து வைகோ அவருடைய கட்சி, இது வந்து முஸ்லீம் லீக் கட்சிங்க. இதுதான் வந்து கூட்டணியில வின் பண்ணாங்க. இப்ப நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபியும், அண்ணா டிஎம்கேயும் சேர்ந்திருந்தாங்கன்னா, இந்த அளவு வந்து இவங்களால வின் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம பார்க்க போறோங்க. நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழ இருக்கு இல்லீங்களா? இங்க போயிட்டு இந்த 22 கிளிக் பண்றேங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க 30 தொகுதிகள் இங்க வருதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்போ தொகுதி நம்போ இது எடுத்துப்போமே, நம்போ என்ன சொல்றது? இருங்க ஒரு நல்ல தொகுதியா எடுப்போம். ம். ஓகே. கோயம்புத்தூர் எடுத்துப்போம். ஸோ இங்க திரு அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. இந்த தொகுதி எடுக்கிறேன். இந்த தொகுதிய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எலக்ஷன் கமிஷன்ல திரு கணபதி ராஜ்குமார் வாங்குன ஓட்டுகள் 5,68,200. அவர் வந்து 1,18,000 ஓட்டுகள் வந்து அதிகமா வாங்கியிருக்காரு. யார விட? திரு அண்ணாமலை அவர்களோட. அவருடைய ஓட்டு வந்து 4,50,000. இன்னொருத்தரு சிங்கை ஜி. ராமச்சந்திரன். இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். சரிங்களா? 2,36,490 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இவரு நாம் தமிழர் கட்சி, திரு சீமான் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய கட்சி தாங்க. ஆனா வந்துட்டு நான் அத வந்து இப்ப கணக்குல எடுத்துக்கலைங்க. இது வந்து 3 தான் வந்து மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 3 பேர் தான் வந்து கூட்டணியில இருந்தாங்க. அதாவது இந்த 2 பேர் தான். பாரதிய ஜனதாவும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆல் இந்தியா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே கூட்டணியில இருந்தாங்க. 2019 எலக்ஷன்ல. இப்போ வந்து 2 பேரும் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு.
அதுக்காக இத வச்சு என்ன பண்ணேன்னா, இந்த டேட்டாவெல்லாம் நான் காப்பி பண்ணி இங்க போட்டேங்க. அதுதான் நீங்க பார்க்குறீங்க. 40 தொகுதிகள்ல வந்து மொத்தம் தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி. இதுல பார்த்தீங்கன்னா 39 தொகுதியில இங்க போட்டிருக்கேங்க. அதுவும் ஒவ்வொரு கட்சி வந்து ஜெயிச்சத வந்து இங்க போட்டிருக்குங்க 2024ல. ஸோ டிஎம்கே 22, காங்கிரஸ் 9, விடுதலை சிறுத்தை கட்சி 2, கம்யூனிஸ்ட் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அதுதான் நீங்க பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்ச வேட்பாளரோட பேர பார்க்குறீங்க இங்க. கலாநிதி அவர்கள், சுமதி அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. டிஎம்கே வாங்குன வோட்ஸ் போட்டிருக்காங்க. வோட்ஸ் டிஃபரன்ஸ் அப்டின்னா, இந்த கேண்டிடேட் வந்து வின்னிங் கேண்டிடேட்ங்க. யாரோ ஒருத்தர் தோத்துருப்பாங்க. அந்த தோத்தவர் வந்துட்டு எவ்வளோ வந்து அதிகமான வாக்குகள் வந்து டிஎம்கே வந்து வாங்கியிருக்கு. சரிங்களா? அதே மாரி நான் என்ன பண்ணேன்னா, அங்க போயிட்டு அண்ணா டிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சுன்னு போட்டிருக்கேங்க. அப்போ நமக்கு என்ன வந்து இதுல தெரிஞ்சுக்கணும்? 2 பேரும் கூட்டணி அமைஞ்சிருந்தால், ஏஐடிஎம்கேயும், பிஜேபியும் கூட்டணி அமைஞ்சிருந்தால் மொத்தம் எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கும்? இந்த 1,58,000த்தையும், இந்த 1,16,000த்தையும் கூட்டி இங்க 2,71,000 போட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணிக்கு சேர்ந்திருந்தாங்கன்னா, சரிங்களா? இது வேற ஒரு கலர்ல போடுறேன் இப்போதைக்கு. இவங்க 2,71,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா டிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்கு? 4,97,000. ஸோ இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தாலும், டிஎம்கே வாங்குன ஓட்டுகள இந்த ஓட்டுலருந்து கழிச்சா இந்தியா கூட்டணி வந்து 2,25,900 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கிறாங்க. சரிங்களா? இது வெறும் அரித்மெட்டிக்ஸ் தாங்க. இந்த ஓட்டு தான் வந்து வந்திருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இத விட டிஎம்கே அதிகமாவும் வாங்கியிருக்கலாம், கம்மியாவும் வாங்கியிருக்கலாம். அந்த மைண்ட் செட் எதுவும் தெரியாதுங்க. சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ் அடிஷன் மட்டும் தாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதிகள் ஓகேவா? இது வந்து வலுவான தொகுதிகளா நம்ம பார்க்கிறோம். டிஎம்கேக்கு அதாவது இந்தியா கூட்டணி. எது? சென்னை நார்த், சென்னை, சென்னை சென்ட்ரல், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வெள்ளூர். இதுல எல்லாத்துலயுமே வந்து பிஜேபி, அண்ணா டிஎம்கே சேர்ந்திருந்தாலும், இந்த அளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நான் பச்சை கலர்ல போட்டிருக்கேன். இதுல பச்சை கலர் யாருக்குன்னா வந்து டிஎம்கேவும், அண்ணா டிஎம்கே கூட்டணி சேர்ந்திருந்தால், இந்த தொகுதியில அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க, இது வந்து தர்மபுரி. இப்ப இது வந்து ஹைலைட் பண்றேங்க. சரிங்களா? தர்மபுரியில ஜெயிச்சிருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஆம் நம்ப ஐயா ராமதாஸ் அவர்களோட மருமகள் நின்னாங்க. இது வந்து திருவண்ணாமலையில வந்து விட்டுருங்க. டிஎம்கே தான் வின் பண்ணுது. ஆரணியில பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்துட்டு பிஜேபி இது அதாவது அண்ணா டிஎம்கே கூட்டணி தான் வின் பண்ணியிருக்கோம். கள்ளக்குறிச்சியும் அப்படிதான், சேலமும் அப்படிதான், நாமக்கலும் அப்படிதான். ஸோ இந்த கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, இந்த 4 தொகுதியும் வந்து ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்கங்க. பிஜேபி, அண்ணா டிஎம்கே கூட்டணியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, 1,18,422 வாக்கு வித்தியாசத்துல வந்துட்டு இவரு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாருங்க. இப்ப இந்த தொகுதிலாம் பாருங்க, இது டிஎம்கே வந்து 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலும் ஈரோடு, நீலகிரிஸ்லயும் டிஎம்கே தான் வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த 1,18,000 எங்க வருது? கோயம்புத்தூர் பார்த்துட்டோம். இப்ப இந்த தொகுதி பாருங்க. இது எல்லாமே டிஎம்கேவோட ஸ்ட்ராங்கானது. 2 பேரும் வந்து கூடுனாலும், இந்த தொகுதிகள்ல வந்துட்டு டிஎம்கே தாங்க முன்னால வருது. சரிங்களா? ஸோ பொள்ளாச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி. இவங்க 2 பேர் கூட்டணி இருந்தாலும், இத்தனை வாக்கள் வித்தியாசத்துல வந்து டிஎம்கே வந்து இங்க வின் பண்றாங்க. அதுக்கப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, 12,626 இதையும் நான் வந்து கிரீன் கலர்ல போடுறேங்க. இது எந்த தொகுதின்னு பார்ப்போம் இப்போ. இது பார்த்தீங்கன்னா தென்காசி. தென்காசியில பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, அண்ணா டிஎம்கே, பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்குங்க. திருவள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. கூட்டணி சேர்ந்தாலும் 3,48,000 ஓட்ல வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வின் பண்ணியிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 21,600 இது எங்க கிருஷ்ணகிரி. சரிங்களா? இதுவும் வந்து பாமகவின் வலுவான தொகுதிங்க. தர்மபுரியும், கிருஷ்ணகிரியும் இங்கேயும் வந்துட்டு அண்ணா டிஎம்கே கூட்டணி தான் வின் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடலூரு. இதுவும் வந்துட்டு அ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல ஒரு செல்வாக்குள்ள தொகுதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 19,348 வாக்கு வித்தியாசத்துல அண்ணா டிஎம்கே இது கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அப்புறமா விருதுநகர் சரிங்களா? இங்க ரொம்ப டஃப்பான போட்டிங்க. ஏன்னா வந்து விஜயகாந்தோட பையன் நின்னாங்க. அப்புறமா நடிகை ராதிகா சரத்குமார் நின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து மாணிக்கம் தாக்கூர் நின்னாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, இங்க மிகப்பெரிய வித்தியாசத்துல வந்து அண்ணா டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருக்குங்க. 1,61,892 ஓட்டு சரிங்களா? அதே மாரி சிதம்பரம், திருப்பூர் சரிங்களா? இதுலயும் வந்துட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருப்பாங்க. அண்ணா டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருப்பாங்க. மொத்தம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது நடந்திருக்குமோ, நடந்திருக்குமோ தெரியாது நமக்கு. மொத்தம் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 தொகுதிகள்ங்க. சரிங்களா? தர்மபுரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 5 தொகுதி. சாரி. ஆம் ஓகேவா? ஆரணி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தென்காசி,
அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலூரு, அதுக்கப்புறமா வந்து விருதுநகர், அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம், திருப்பூர். இந்த தொகுதி எல்லாத்துலயுமே அண்ணா டிஎம்கேவும், பிஜேபியும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த கணக்குகளின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 27 தொகுதியில வந்து இந்தியால வின் பண்ணியிருக்கும். ஆனா என்டிஏ வந்து 12 தொகுதியில வின் பண்ணியிருக்கோங்க. ஸோ இவங்களுடைய கூட்டணி பிரிவுனால, இவங்க வந்து 12 தொகுதியிலே எழுந்திருந்தாலும் எழுந்திருக்கலாம். அதாவது இந்த இந்தியா அலை, இல்ல அதுக்கு மேலேயே எழுந்திருக்கலாம். இல்ல இவங்க கூட்டணி ஜெயிச்சிருந்தாலும், இதுல ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். பாய்.